மாறன் அவள் கன்னத்தை தன் இரு கைகளால் தழுவி, நீ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் டி வெண்பா என்று கூறி அந்த குளிரில் அவளது இதழ்களில் தன் இதழ்களை மென்மையாக பதித்தான். அந்நேரம் ஒருவருக்கொருவர் அந்த மலைச்சிகரத்தின் அமைதியில் கரைந்து போக உணவகம் மெதுவாக சுழல அவர்களுக்கு காலம் அப்படியே உறைந்து நின்றது. அந்த சூழலில் அந்த ஹில் ஸ்டேஷனின் குளிர்ச்சியில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் காதலை மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டனர். வெளியே மேகங்கள் அவர்கள் இருவரையும் மறைத்து கொண்டு செல்ல, உள்ளே அவர்கள் காதலின் கதகதப்பு அந்த அறையையே அனலாக்கி கொண்டிருந்தது. இது அவர்களின் வாழ்க்கையின் மிக அழகான மறக்க முடியாத ஒரு நாளாக பதிவாகி கொண்டிருந்தது. அந்த சுழலும் உணவகத்தின் மங்கலான வெளிச்சத்தில் மாறன் வெண்பாவை அணைத்து கொண்டிருந்த அந்த தருணம் காலத்தின் நகர்வை சற்றே நிறுத்தி வைத்திருந்தது. மாறன் தன் கட்டுக்கடங்காத உணர்ச்சியில் வெண்பாவின் இதழ்களை முத்தமிட்டு கொண்டே இருக்க, வெண்பாவோ அந்த புதிய உணர்வில் மூச்சிறைக்க செய்வதை மறந்து போயிருந்தாள். சிறிது நேரம் கழித்து வெண்பா மூச்சுமிடுவதற்கு சிரமப்பட்டு மெதுவாக அவன் பிடியிலிருந்து ஒதுங்க, மாறன் அவளை விட்டு தள்ளி சென்று தன் இருக்கையில் அமர்ந்தான். தன் முகம் சிவந்து இதழ்கள் கலைந்திருக்க, வெண்பா அவசரமாக தன் புடவை முந்தானையை கொண்டு தன் இதழ்களை துடைத்து கொண்டாள். அதை கண்ட மாறன், சாரிடி வெண்பா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், என்னைய அறியாமலேயே அப்படி நடந்துருச்சு என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான். வெண்பா கண்களை சுருக்கி அவனை முறைத்தபடி, என்ன மாறன் இது, பப்ளிக் பிளேஸில் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா என்று கேட்டாள். அவள் தன் இதழ்களை துடைப்பதை கண்ட மாறன், இப்போ எதுக்கடி அந்த உதட்டை போட்டு துடைக்கிற? அதுக்காக அதை அப்படியே வைப்பாங்க. சரி விடுங்க, பசிக்குது, சாப்பிடலாமா என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டாள். மாறன் ஒரு கள்ள சிரிப்பை சிந்தியபடி, நான் இப்போ தானே சாப்பிட்டேன், ஃபுல் திருப்தி வந்துடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு சாப்பாடே வேண்டாம், இந்த திருப்திக்கு ஈடு இன எதுவுமே இல்லை என்று அவன் அவளது இதழ்களை பார்த்து கொண்டே கூற, வெண்பாவின் முகம் வெட்கத்தில் குங்குமமாய் சிவந்து போனது. மாறன், வர வர நீங்கள் ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறீங்க, ஒன்றும் சரியில்லை சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று அவள் பிடிவாதமாக சொல்ல, மாறன், சரிடி செல்லம், இதோ வர என்று எழுந்து தட்டில் இருந்த அனைத்து உணவு வகைகளையும் எடுத்து அவளுக்கு அன்போடு பரிமாறினான். பின்பு அவனும் தன் தட்டில் உணவை நிரப்பிக்கொண்டு அமர, வெண்பாவின் முகத்தையே ஆசையாக பார்த்து கொண்டு அவன் சாப்பிட, அவளும் அவன் ஆசையாக ஊட்டிய அந்த உணவின் ருசியை ரசித்து சாப்பிட்டாள். வாவ் மாறன், ஃபுட்டெல்லாம் செம்மையாக இருக்கு, எந்த ஃபுட்டுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ ருசியாக இருக்கு என்று பாராட்டினாள். பிறகு உணவு முடிந்து பில்லை செலுத்திவிட்டு அவளை காரில் அழைத்து சென்றான். கார் மலையடிவாரத்தில் சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் வெண்பா, மாறன், நம்ம வீட்டுக்கு போகலையா என்று கேட்க, மாறன் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்து, ஏண்டி வீட்டுக்கு போகிறதுல அப்படி என்னடி உனக்கு ஆனந்தம், அந்த வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா என்ன என்று கேட்டான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படின்னா அப்போ நம்ம வீட்டுக்கு போகலையா, இப்போவே இருட்டிடுச்சு, அப்புறம் நைட்டு நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறது என்று குழப்பத்துடன் கேட்டாள். மாறன் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக காரை ரிசார்ட் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான். அதை பார்த்தவள் வெட்கத்தில் தன் முகத்தை கீழே குனிந்து கொள்ள, அவளது வெட்கத்தை கண்ட மாறன், அடடா, என் பொண்டாட்டி முகத்தில் இருக்கிற இந்த வெட்கத்தை பார்க்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் என்று ரசித்து கொண்டே சொன்னான். என்ன மாறன், நம்ம இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோமா என்று அவள் கேட்க, மாறன், என்ன இன்னைக்கு நைட் மட்டுமா, இன்னும் 3 நாளைக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான். அவள் அதிர்ச்சியுடன், என்ன 3 நாளா என்று வாயை பிளந்தாள். ரிசப்ஷனில் இருந்தவர்கள் அவர்களை மரியாதையுடன் வரவேற்று அறை சாவியை கொடுத்தனர். மாறன் அங்கு வேலை செய்யும் ஒருவனை அழைத்து, டிக்கியில் லக்கேஜ் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க என்று கூறினான். வெண்பா ஆச்சரியத்துடன், மாறன், என்ன சொல்றீங்க, நம்ம தான் லக்கேஜ் எதுவும் எடுத்துட்டு வரவே இல்லையே, அப்புறம் எப்படி என்று அதிர்ந்து பார்த்தாள். மாறன் சிரித்து கொண்டே, பொருடி இப்ப வரும் பார் என்றான். அதே போல அந்த பணியால் 2 பெட்டிகளையும் அவர்கள் என்று ஷாப்பிங் செய்த பேக்குகளையும் எடுத்து வர, வெண்பா வாயடைத்து போய் நின்றாள். மாறன், இதெல்லாம் எப்போ செஞ்சீங்க, எப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணீங்க, எனக்கு எதுவுமே தெரியலையே
என்று அவள் வியப்புடன் கேட்டாள். மாறனோ, என் பொண்டாட்டியை யாருக்கும் தெரியாம அங்கிருந்து எப்படி தூக்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? எல்லாம் பக்கா பிளானிங் டி. இப்போ வா, நம்ம ரூமுக்கு போகலாம் என்று அவளை அழைத்து சென்றான். அவர்களது லக்கேஜை எடுத்துக்கொண்டு வந்தவர் நேராக அறைக்குள் செல்ல போக அப்பொழுது அவரை தடுத்த மாறன், நீங்க லக்கேஜை வெளியிலே வச்சிருங்க, உள்ள எடுத்துட்டு போக வேண்டாம் என்று கூற அவரும் சரி என்று அங்கே வைத்துவிட்டு நகர்ந்தார். பின் மாறன் பர்சில் இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து அவருக்கு கொடுத்து அனுப்பினான். பின்பு அறையின் கதவை திறந்து உள்ளே சென்று லக்கேஜை ஓரமாக வைத்தான். வாசலிலேயே நின்றிருந்த வெண்பாவை கையை பிடித்து உள்ளே இழுத்து, ஏண்டி அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, உள்ள வா என்றான். மரண், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் நான் வந்து ஸ்டே பண்ணதே இல்லை, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்று அவள் தயக்கத்துடன் சொல்ல உள்ளே இருந்த அலங்காரங்களை பார்த்து மயங்கி விழுந்து விடுவாள் போல நின்றாள். அவளது அதிர்ச்சியை கண்டு மாறன் வாய் விட்டு சிரிக்கத் தொடங்கினான். மெதுவாக கதவை உள்பக்கமாக பூட்டியவன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, இந்த ஏற்பாடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காடி என்று காதலுடன் கேட்க அவள் அப்பொழுதுதான் சுயம் தெளிந்து, என்ன மாறன் இது, இந்த ரூமை இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, ஹனிமூனுக்கு இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் இங்கே வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்க போகுதா என்று அதிர்ச்சியாக கேட்டாள். ஏண்டி இப்படி ஷாக் ஆகுற, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் நடக்கிறது தானே, நமக்கு கொஞ்ச நாள் கழித்து நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ நாள் உன்கிட்ட வர முடியாமல் ஏதோ ஒன்று தடுத்துச்சு, அது இன்னைக்கு உன் கழுத்தில் மறுபடியும் இந்த தாலி சரடை போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இப்போ எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டியா நம்மளோட வாழ்க்கையை தொடங்கலாம், சரியா என்று அவன் கேட்டதும் வெண்பாவின் முகம் வியர்வையால் நனைந்து பயத்தில் தவித்தது. அவளது பதற்றை குறைப்பதற்காக அவளை பால்கனிக்கு அழைத்து சென்றவன், இங்கே பார் வெண்பா, இங்கிருந்து பார்த்தா இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் என்று காட்டினான். வெண்பா கீழே இருந்த அந்த பள்ளத்தாக்கை பார்த்து, அடடா, இவ்வளோ உயரத்துலையா இந்த ரிசார்ட்டை கட்டி வச்சிருக்காங்க என்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள். மாறன் அவள் பயத்தை போக்கி இரவு முழுவதும் அந்த பால்கனியில் அமர்ந்து தங்களை மறந்து இருவரும் உலகத்தையே மறந்து பொழுதை கழித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் சென்றதும் பால்கனியில் இருந்த குளிர்காற்று வெண்பாவின் கூந்தலை அலக்கழிக்க மாறன் அவளை தன் கைகளுக்குள் அடக்கி வைத்திருந்தான். அந்த உயரத்திலிருந்து பார்த்தால் கீழே இருந்த சிற்றூர்களின் மின்விளக்குகள் நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்து கிடப்பது போல ஜொலித்தன. ஆனால் மாறனின் பார்வையில் அந்த நட்சத்திரங்களை விட தன் அருகே இருந்த வெண்பாவின் கண்கள்தான் அதிக ஒளி வீசின. வெண்பா என்று அவன் அவளது பெயரை அழைத்த விதம் அவளை ஒருவித சிலிர்ப்புக்கு உள்ளாக்கியது. அவள் அவன் மார்பில் தலை சாய்த்து அவனது இதய துடிப்பை கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த சத்தம் அவளுக்கு ஒருவித நிம்மதியையும் அதே சமயம் ஒருவித இனிய படபடப்பையும் கொடுத்தது. மாறன் மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தினான். நில ஒளியில் அவள் முகம் ஒரு ஓவியம் போல தெரிந்தது. அவன் விரல்கள் அவளது கன்னங்களில் மென்மையாக ஊர்ந்து சென்று அவளது காதருகே இருந்த முடியை ஒதுக்கிவிட்டன. அவன் தொடுதலில் வெண்பா கண்கள் மூடி தன்னை மறந்து நின்றாள். இவ்வளவு நாள் உன்னை என்னால் முழுமையாக நெருங்க முடியலங்கிற ஒரு ஏக்கம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீ ஏன் கை கட்டிய தூரத்தில், அதுவும் நான் ஆசைப்பட்ட என் மனைவியா என் பக்கத்திலேயே இருக்க. இதுக்கு மேலே எனக்கு இந்த உலகத்தில் வேற என்ன வேணும் என்று அவன் காதோறும் கிசு கிசுத்தான். அவன் சூடான மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட அவள் உடல் ஒருமுறை நடுங்கியது. அவன் மெதுவாக கண்களை திறந்து அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள். அவளது கண்களில் தெரிந்த அந்த பரிபூர்ணமான சரணாகதி மாறனை மென்மேலும் அவளை தன்வசப்படுத்த தூண்டியது. அவன் அவளை மெல்ல தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றான். அறையின் விளக்குகள் மங்களாக ஒளிர அந்த சூழல் ஒருவித மாயத்தன்மையோடு இருந்தது. அவளை மென்மையாக படுக்கையில் அமர வைத்தவன் அவள் அருகே அமர்ந்தான். அவன் கைகள் நடுங்கியது. ஆனால் அவை அவளை தொடும்போது மட்டும் மிக மென்மையாக இருந்தன. அவன் தன் கைகளை நீட்டி அவளது இதழ்களை தொட்டான். வெண்பா மெல்ல அவனது சட்டையை கைகளால் இறுக்கமாக பற்றி கொள்ள மாறன் அவளது நெற்றியில் பதித்த முத்தத்திலிருந்து அந்த பயணம் தொடங்கியது.
மெதுவாக அவளை மெத்தையில் சாய்த்தவன் அந்த முத்தத்தை அவள் புருவங்கள், இமைகள், கன்னங்கள் என மெதுவாக இறங்கி வந்து அவளது இதழ்களில் நிலை கொண்டது. அந்த நிமிடம் காலம் அப்படியே உறைந்து நிற்க, சுற்றி இருந்த உலகம், அந்த மலை, அந்த ரிசார்ட் என அனைத்தும் மறந்து மாறனும் வெண்பாவும் மட்டுமே அந்த பிரபஞ்சத்தில் இருப்பதாக உணர்ந்தார்கள். வெண்பா முதன்முறையாக தன் கணவனை, தன் காதலனை தன் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தொடங்கினாள். அவளது ஒவ்வொரு அசைவும் மாறனின் உணர்வுகளை தீண்டியது. மாறன் மெதுவாக அவளது கழுத்தை வளைத்து தன் முத்தங்களால் அவளை சிறைப்பிடித்தான். அவளது நாணமும் மாறனின் காதலும் அந்த அறையின் வெப்பத்தை அதிகரிக்க செய்தது. அந்த இரவின் அமைதி அவர்களின் இதய துடிப்பின் வேகத்தினால் கலந்து கொண்டிருந்தது. மாறன் அவளது கைகளை கோர்த்து பிடித்து, நீ என் உயிரடி வெண்பா, என்னைக்குமே உன்னை நான் விட்டு விலக மாட்டேன் என்று அவள் காதோறும் உறுதிமொழி அளித்தான். அவள் அவனை மென்மையாக பிணைத்து கொண்டு அவன் மார்பின் கதகதப்பில் தன்னை முழுமையாக தொலைத்தாள். மாறன் மெதுவாக அவள் முகத்தருகே சென்று அவள் இதழ்களில் முத்தம் கொடுக்க தொடங்கியவன் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி அவள் கழுத்து, மார்பு, இடுப்பு, தொப்புள் என அவள் உடல் முழுவதும் தன் இதழ்களால் தீண்டினான். பிறகு வெண்பாவின் புடவை முந்தானையை மெல்ல விலக்கியவன் அவளது மென்மையான தேகத்தை ஆசை தீர பார்த்து ரசித்தான். வெண்பா கூச்சத்தில் கண்கள் இரண்டையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு அருகில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து தன்மேல் போர்த்தி கொண்டாள். மாறன் கோபத்தில் அந்த பெட்ஷீட்டை பிடுங்கி தூரமாக வீசி எறிந்தவன், உன்னோட புடவைக்கு நான் கொஞ்ச நேரத்தில் விடுமுறை கொடுக்க போகிறேன், இதில் உனக்கு பெட்ஷீட் எதுக்குடி என்று அவளை கொஞ்சியவன் பிறகு மெதுவாக அவளது பிளவுஸில் இருந்த ஹூக்கை பிரிக்க போனான். உடனே பதறியவள் மாறனின் கையை பிடித்து தடுத்து, மரண், இப்பவே இதெல்லாம் பண்ணியாகணுமா என்று தயக்கத்துடன் கேட்டாள். ஆமாம், இப்பவே பண்ணியாகணும். எனக்கு இப்பவே நீ முழுசா வேணும். இதுக்கு மேலே உன்னை பிரிஞ்சு இருக்கிறத என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுடி. ப்ளீஸ் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோடி என்று உருக்கமாக கூறியவன் மீண்டும் அவன் பிளவுஸ் கொக்கியை கழற்ற முயலும் போது, மரா, இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது என்று வெண்பா மெதுவாக கூறினாள். அவளை அதிர்ச்சியாக பார்த்த மாறன், என்னடி சொல்கிற, இதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? இல்லை, எனக்கு உங்கள் முன்னாடி இப்படி இருக்கிறது ஒரு மாதிரி கூச்சமா தயக்கமாக இருக்குது என்றாள் வெண்பா. அதற்கு மாறன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த தயக்கம் எல்லாம் இருக்கவே கூடாது செல்லம். இன்னைக்கு நீயும் நானும் நம்ம 2 பேரோட கூச்சத்தையும் தயக்கத்தையும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ரூம்குள்ள ஆதிவாசிகளாக இருக்க போகிறோம் என்றான் சிரித்து கொண்டே. வெண்பா அதிர்ச்சியில் கண்களை விரிக்க அதை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பட்டென்று அவளுடைய விரிந்த கண்களின் மேல் தன் இதழ்களை வைத்து மென்மையாக முத்தமிட, என்ன மாறன், ஏன் எப்போ பாரு என் கண்ணிலேயே முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க என்று அவள் கேட்க, அதற்கு மாறனோ, இந்த கண்ணு இருக்குதில்ல, இந்த கண்ணு தாண்டி எனக்கு கொள்ளுது. இந்த கண்ணால் நீ பார்த்த அந்த முதல் பார்வையிலேயே நான் உன் காலடியில் மொத்தமாக வந்து விழுந்துட்டேன். அப்போ விழுந்தவன் தான் இன்ன வரைக்கும் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே கிடக்கிறேன் என்று கூறினான். அவன் கூறிய அந்த வார்த்தைகள் அவளை மிகவும் சிலிர்க்க வைத்தன. மீண்டும் தன் முரட்டு இதழ்களை வைத்து அவள் உடல் முழுவதும் நீந்தி கொண்டு வந்தவன் ஒரு கட்டத்தில் அவளையும் அறியாமல் அவளது ஒவ்வொரு ஆடைகளையும் களைந்தான். பின்பு தானும் சட்டையை கழற்றி தூக்கி எறிந்தவன் அவள் உடல் முழுவதையும் தன் கண்களால் ஆராய்ந்து முடித்து அதில் அவனுக்கு போதை ஏறியது. பெண் அவளின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த வாசனையும் அவளின் மென்மையான தேகமும் அவனை தன்வசம் சுண்டி இழுத்தன. மாறன் மெதுவாக தன் முகத்தை புதைத்து அவளது மேனி மனம் வீசும் அந்த மென்மையில் தன் ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளே நுரையீரலுக்கு இழுத்து கொண்டான். அவளது வாசம் அவனுக்குள் ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்த நிமிர்ந்து அவள் கண்களை உற்று பார்த்தவன் மிக மென்மையான குரலில், வெண்பா, இப்போ நான் பண்ண போகிறது உனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. நீ வலி தாங்க முடியாமல் கத்தி ஊறக்கூட்டி என் மானத்தை வாங்கிடாத ப்ளீஸ் என்று கெஞ்சும் குரலில் கூற அவன் பேச்சை கேட்ட வெண்பா பயத்தில் உடல் நடுங்க, ஐயோ மாறன், என்ன சொல்கிறீங்க, வலிக்குமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாறன், ப்ளீஸ் இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமே, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று நடுங்கும் குரலில் கூறினாள்.
அவள் பயந்து போயிருப்பதை பார்த்த மாறனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அவன் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, சரிடி, பயப்படாத, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நாம் இப்போ பண்ணாலும் சரி இல்லை எப்போ பண்ணாலும் சரி, இந்த வலி உனக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம தள்ளி தள்ளி இருக்க முடியும் சொல்லு? நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா தானே நம்ம குடும்பத்தோட வாரிசை சீக்கிரம் பெத்தெடுக்க முடியும். உங்கள் அண்ணன் கவினை பார்த்தல்ல, அவன் ஆல்ரெடி அந்த ப்ராசஸை தொடங்கிட்டான். உண்மையை சொல்லணும்னா நமக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு, நாம தான் இதை முதல்ல செஞ்சுருக்கணும். ஆனால் பாரு, நமக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. நாம தான் ஏதோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் டி, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நான் உன்னை ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன் என்று ஒரு சின்ன குழந்தையிடம் கெஞ்சுவது போல அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். அவனுடைய அந்த பரிதாபமான முகத்தை பார்த்ததும் வெண்பாவின் இதயம் கரைந்து போனது. சரிங்க மாறன், இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று மெல்லிய குரலில் ஒப்புதல் கொடுத்தாள். உடனே மாறன் சந்தோஷத்தில் அவள் நெற்றியில் இதழ்களை பதித்தவன் அவள் கண்களை பார்த்து கொண்டே மெதுவாக தன் முயற்சியை தொடங்கினான். அவளுக்குள் இருந்த தடைகள் அனைத்தையும் தகர்த்துவிட்டு அவன் அவளுக்குள் நுழைந்த அந்த நொடி வெண்பாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. மாறா என்று அவனது தோள்களை தன் நகங்களால் கிழித்து இறுக பற்றி கொண்டாள். அவளுக்கு தாங்க முடியாத வலி இருந்தாலும் அதை தன் கணவனின் சந்தோஷத்திற்காக பொறுத்து கொண்டாள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுடி, ப்ளீஸ், ரொம்ப வலிக்குதா என்று அவன் விசாரிக்க, ஆமாம் மரண், ரொம்ப வலிக்குது என்று கண்கலங்க, சரி, நான் கொஞ்ச நேரம் எதுவும் பண்ணலை, நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்று அவளை தேற்றி மீண்டும் அவள் முகம் முழுவதும் முத்தமழையை பொழிந்தான். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவன் அவளை தன் வசப்படுத்த தொடங்க நீண்ட நேரமாக சென்ற அந்த நெருக்கத்தில் வெண்பாவின் வலி மறைந்து அது மெல்ல சுகமாக மாறத் தொடங்கியது. அறை முழுவதும் அவர்களது மூச்சுக்காற்றும் முனகல்களும் எதிரொலித்தன. அது மாறனின் உணர்ச்சிகளை உச்சத்திற்கு தள்ளியது. அவனுடைய வேகத்தை கண்டு துடித்த வெண்பா தன்னை அறியாமல் மாமா என்று அழைத்துவிட மாறனுக்குத்தான் ஏதோ ஒரு பெரிய உலகத்தையே வென்றது போல இருந்தது. தன் மனைவியின் வாயால் தன்னை மாமா என்று அழைப்பதை கேட்க எவ்வளவு நாளாக காத்து கொண்டிருந்தான். அந்த ஒரு வார்த்தை இப்பொழுது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. அந்த சந்தோஷத்தில் உற்சாகமாக அவளை ஆட்கொண்டவன் கடைசியாக தன் உயிர்நீரை அவளின் கருப்பைக்குள் சேகரித்துவிட்டு மெல்ல அவளோடு சரிந்து படுத்தவன் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு, சாரிடி, ரொம்ப வலிச்சுதா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்ன என்று கவலையுடன் கேட்க அவனை இறுக்கமாக அணைத்து கொண்ட வெண்பா, இல்லை மாமா, உண்மையை சொல்லணும்னா நீங்கள் என்னை ரொம்ப பத்திரமா தான் ஹேண்டில் பண்ணீங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூற மாறன் உற்சாகத்தின் உச்சத்திற்கே சென்றான். அப்படியா, அப்படின்னா நம்ம இன்னொரு ரவுண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்று விளையாட்டாக அவன் கேட்க உடனே பதறியவள், ஐயோ மாமா, ஆடி பிச்சு விடுவேன் உங்களை, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, காலையிலேருந்து அலைச்சல் ட்ராவல் பண்ணதுன்னு உடம்பெல்லாம் வலிக்குது, இதில் நீங்கள் வேற என்னை படுத்து எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன், பேசாமல் அமைதியாக தூங்கலாமாம்மா, எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ளீஸ் என்று கெஞ்சுவது போல சொன்னாள். மெதுவாக அவள் தாடையை நிமிர்த்தி தன் முகத்தை பார்க்க வைத்த மாறன், ஐ லவ் யூ வெண்பா, தேங்க்யூ டி, இன்னைக்கு தான் நான் ஒரு முழு ஆண்மகனா என்னை உணர்ந்திருக்கேன்றதை விட நீ என்னை உணர வச்சிருக்கேன்றது தான் உண்மை என்று கூறி அவளை மென்மையாக வருடினான். அந்த கூடலின் அலிப்பிலேயே அவள் மாறனின் மார்பில் தலை சாய்த்து கண்மூடி உறங்க அவனும் அவளை இறுக்கமாக அணைத்தபடி அந்த நிலவொளி இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினான். அடுத்த நாள் காலை பொழுது ஜமீன் மாளிகையில் மிகவும் உற்சாகமாக விடிந்தது. மாறன் மற்றும் வெண்பா இன்னும் அந்த ஹில் ஸ்டேஷன் ரிசார்ட்டின் சுகமான உறக்கத்திலிருந்து விழித்திருக்கவில்லை. ஆனால் கீழ்ப்பகுதியில் இருந்த மாளிகையில் வழக்கமான பரபரப்பு தொற்றிக்கொண்டது. கவின் தன் காரை எடுத்துக்கொண்டு வாசலில் வந்து நின்றான். அருகில் யாழினி கல்லூரிக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்து நின்றாள். கவின் காரின் ஹாரனை மீண்டும் அழுத்த அந்த சத்தம் கேட்டு தர்ஷினி வெளியே ஓடி வந்தாள். கவின் அவளை பார்த்து, ஏய் தர்ஷினி, என்னாச்சி, இன்னும் கிளம்பலையா
சீக்கிரம் வந்து ஏறு, நாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று உற்சாகமாக கூறினான். யாழினியும் கார் கண்ணாடியை தாழ்த்தி விட்டு, ஆமா தர்ஷினி, சீக்கிரம் வந்து கார்ல ஏறிக்கோ, நேரமாச்சு, இன்னைக்கு லெக்சர் மிஸ் ஆக போகுது, கவின் மாமா நம்மள காலேஜில் ட்ராப் பண்ணிடுவாரு, வா என்று அன்போடு அழைத்தாள். ஆனால் தர்ஷினி ஏதோ ஒரு தயக்கத்துடன் அங்கேயே நின்றவள், இல்லை மாமா, நீங்க கிளம்புங்க, நீங்களும் யாழினி காரில் தனியாக போகும்போது நடுவில் நான் வந்தா உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் ஜாலியாக பேசிட்டு போங்க, நான் அப்புறமா வரேன் என்று மென்மையாக மறுத்தாள். ஆனால் கவின் விடாப்பிடியாக, ஐயோ தர்ஷினி, நாங்கள் அப்படி என்ன பேசிட்டு போகிறோன்னு நீ இப்படி சொல்கிற, சீக்கிரம் ஏறு, இதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு என்று எவ்வளவு கோரியும் தர்ஷினி பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். யாழினி எவ்வளோ வற்புறுத்தியும், நிஜமாவே எனக்கு இப்போ வர மூடு இல்லை, நீங்கள் கிளம்புங்க என்று சொல்லிவிட வேறு வழி இல்லாமல் தர்ஷினி வர மறுக்கவே கவினும் யாழினியும் காரில் கிளம்பினர். தர்ஷினி வாசலில் குழப்பத்துடன் நின்று கொண்டிருக்க அங்கே புகழேந்தி தன் பைக்கில் வந்து நின்றான். தர்ஷினியை பார்த்ததும் அவன் புருவத்தை உயர்த்தி, என்ன தர்ஷினி, இன்னும் காலேஜ் போகாம இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு உனக்கு லீவா என்ன என்று கேட்க அவள் பெருமூச்சு விட்டபடி, அப்படிலாம் இல்லை புகழ், கவின் மாமாவும் யாழினியும் காரில் என்னை கூப்பிட்டாங்க, ஆனால் அவங்க கூட நான் போனால் அவங்களுக்கு இடையூறாக இருக்கும்னு நினச்சேன், அவங்க ரொமான்ஸாக ஏதாச்சும் பேசிட்டு போகிற நேரத்தில் நான் எதுக்கு அவங்களுக்கு நடுவில் போய் தொல்லை பண்ணிக்கிட்டு, அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போது எப்படி காலேஜுக்கு போகிறதுக்குன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று தன் ஆதங்கத்தை கொட்டினாள். புகழேந்தி இதை கேட்டு சிரித்தவன், இவ்வளோ தானா விஷயம், நீ இதுக்கா யோசிச்சுட்டு நிற்கிற, சரி இதில் என்ன இருக்கு, வா நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன், என் பைக்கில் ஏறு என்றான். தர்ஷினி தயக்கத்துடன், ஹோம் பைக்லையா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்று கேட்டாள். ஹேய் தர்ஷினி, இதில் நினைக்க என்ன இருக்கு, உன் மாமன் கூட தானே போகிற, நீ காலேஜுக்கு போகணும் அவ்வளோதானே, வா சீக்கிரம் ஏறு, டைம் ஆகுது என்று புகழ் வற்புறுத்த வேறு வழியின்றி தர்ஷினி அவன் பின்னால் அமர்ந்தாள். புகழேந்தி பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அந்த அழகான காலையில் தர்ஷினி அவன் பின்னால் அமர்ந்து வர புகழேந்தியின் பைக் வேகமாக சீறி பாய்ந்தது. தர்ஷினிக்கு அந்த பயணம் ஒரு புதிய அனுபவமாகவும் இருந்தது. கவின் மாமா கூட காரில் போகிறத விட இந்த தனியான பயணம் அவளுக்குள் ஒரு மெல்லிய மகிழ்ச்சியையும் அதே சமயம் ஒரு விதமான தயக்கத்தையும் கொடுத்தது. அவர்கள் கல்லூரியை நெருங்கும்போது தர்ஷினி மெதுவாக, தேங்க்ஸ் புகழ், நீ மட்டும் வராமல் இருந்தா நான் இன்னைக்கு காலேஜ் போயிருக்கவே முடியாது என்றாள். புகழேந்தியும் சிரித்து கொண்டே, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எதுக்கு தர்ஷினி, நாம் எல்லாரும் ஒரே குடும்பம் தானே, இனிமோ எப்போ என்ன வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வருவேன் என்று கூற சரி என்றவளும் வெட்கத்துடன் கல்லூரியின் உள்ளே சென்றாள். அந்த நாளில் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு புதிய பிணைப்பு துளிர்விட தொடங்கியது. ரிசார்ட்டின் அந்த அறையில் ஜன்னல் திரை வழியே நுழைந்த காலை சூரியனின் மென்மையான கதிர்கள் மாறனின் கண்களில் வந்து விழுந்தன. மாறன் மெதுவாக கண்களை திறந்தான். அந்த அறையின் அமைதி அவனுக்கு ஒரு புதிய உலகத்தில் இருப்பது போன்ற உணவை தந்தது. அவன் மெதுவாக தன் பக்கவாட்டில் பார்க்க அங்கிருந்த அந்த பெரிய மெத்தையில் வெண்பா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நேற்றைய இரவு கொடுத்த அந்த ஆத்மார்த்தமான அனுபவத்தில் அவள் இன்னும் களைப்பு நீங்காமல் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் நிலவொளியில் தெரிந்ததை விட இந்த வெடியல் வெயிலில் இன்னும் தேவதையாய மின்னியது. அவளது கலைந்த கூந்தல் முகம் எங்கும் பரவி கிடக்க மாறன் அந்த அழகை ரசித்தபடியே ஒரு கணம் அசையாமல் நின்றான். மெதுவாக அவள் அருகே நகர்ந்து சென்ற மாறன் அவளது நெற்றியில் மென்மையாக தடவி கொடுக்க அந்த தொடுதலில் வெண்பா லேசாக கண்ணசைத்து தன் கண்களை மெல்ல திறந்தாள். மாறனின் அந்த அன்பான முகத்தை பார்த்ததும் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. குட் மார்னிங் என் தேவதை என்று மாறன் அவளது காதோறும் கிசுகிசுக்க வெண்பா வெட்கத்துடன் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு, குட் மார்னிங் மாமா என்று மெல்லிய குரலில் சொன்னாள். மாறன் அவளை தன் கைகளுக்குள் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, நிஜமாவே இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு புது பிறப்பு மாதிரி இருக்குது வெண்பா, நீ என் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியாது என்று உருக்கமாக கூறினான். வெண்பா அவனை நிமிர்ந்து பார்த்து, எனக்கும் அப்படித்தான் மாமா, பல நாள் பல கனவுகள் எத்தனையோ தடைகள், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாம் இந்த தனிமையில் ஒருவருக்கொருவர் சொந்தமாக இருக்கிறது
கனவு மாதிரி இருக்கு என்றாள். மாறன் அவளது கன்னத்தை தட்டி, இது கனவில்லை வெண்பா, இதுதான் நிஜம். இனிமே வரப்போற ஒரு காலையும் இது போலவே நமக்கானதாகவே இருக்கும். சீக்கிரவா கிளம்பலாம். இன்னைக்கு இந்த ஹில் ஸ்டேஷன்ல நாம எக்கச்சக்கமான இடங்களை சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு என்று உற்சாகப்படுத்தினான். அவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். அந்த அறையின் ஜன்னலை திறந்து பார்த்தபோது வெளியே பனிமூட்டம் சூழ்ந்த மலைகள் மிக அழகாக தெரிந்தன. குளிர்காற்று அறைக்குள் நுழைய வெண்பா மெல்ல உடல் நடுங்கினாள். உடனே மாறன் சென்று அங்கிருந்த கம்பளியை எடுத்து வந்து அவளை சுற்றி கொண்டவன், இன்னும் ஏன் குளிர்ல நடுங்குற? நான் இருக்கேன்றதை மறந்துட்டியா என்று மாறன் அவள் தோள் மீது கை போட்டு அவளை அணைத்து கொள்ள, வெண்பா அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு, இல்லம்மா, இந்த குளிர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்கள் அருகாம அதை விட ரொம்ப கதகதப்பாக இருக்கு என்று நாணத்துடன் சொன்னாள். மாறன் அவளை குளிப்பதற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவளுக்காக தாழ்வாரத்தில் தேநீரை வரவழைத்தான். அவர்கள் இருவரும் அந்த மழைச்சூழலில் அமர்ந்து தேநீர் அருந்தியபடியே தங்களின் வருங்கால திட்டங்கள் மற்றும் கனவுகளை பற்றி மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்தனர். அந்த காலை பொழுது அவர்களின் வாழ்க்கையின் மிக அழகான அமைதியான தொடக்கமாக அமைந்தது. தேநீர் அருந்தி முடித்துவிட்டு இருவரும் தயாராகி அந்த ரிசார்ட்டை விட்டு வெளியே வந்தனர். வெளியே மலைப்பகுதியின் இதமான குளிர்ச்சியும் தூறல் போடும் மேகங்களும் அவர்களை வரவேற்றது. மாறன் கார் கதவை திறந்து வெண்பாவை அமர வைத்துவிட்டு தானே டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். வெண்பா, இன்னைக்கு நாம எங்க போறோம் தெரியுமா? இங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்கை வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். அங்கிருந்து பார்த்தா மொத்த மலையும் நம்ம காலடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு படகு சவாரி, அப்புறம் லோக்கல் மார்க்கெட்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங். எப்படி இருக்கு இந்த பிளான் என்று மாறன் உற்சாகமாக கேட்டான். வெண்பா கண்களில் மின்னும் மகிழ்ச்சியுடன், சூப்பர் மாமா, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு சம்மதம்தான் என்று அவனது கையை பிடித்து கொண்டாள். கார் வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதையில் சீறி பாய்ந்தது. சாலையின் இருபுறமும் அடர்ந்த மரங்கள், அவ்வப்போது எட்டி பார்க்கும் குரங்குகள் என அந்த பயணம் மிகவும் ரம்யமாக இருந்தது. மாறன் காரை ஓட்டிக்கொண்டே வெண்பாவை பார்த்தபடி, வெண்பா, இந்த நாள் முழுக்க நாம் 2 பேரும் மட்டும்தான். ஊரு, உலகம், சொந்தம், பந்தம் எதுவுமே கிடையாது. இந்த 3 நாள் முழுக்க என் பொண்டாட்டியோட முழு நேரத்தையும் நான் தான் எடுத்துக்க போறேன் என்றான். வெண்பா சிரித்து கொண்டே, நீங்க ரொம்ப பொசசிவா இருக்கீங்க மாமா. ஆனா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நாம சண்டையே போட்டுக்காம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், சரியா என்று கேட்க, மாறன் காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு அவளை பார்த்து, நாம் என்ன சண்டை போட்டுக்குவா செய்ய போறோம்? இனிமே நமக்குள்ள சண்டைக்கு இடமே இல்லை வெண்பா. நீ என் உயிரடி, நீ தான் என் உலகமே. உன்னை எப்படி நான் நோகடிப்பேன் என்று அவளது கைகளை பிடித்து முத்தமிட்டான். சிறிது நேரத்தில் அவர்கள் ஸ்கைவியூ பாயிண்டை அடைந்தனர். அங்கிருந்து பார்த்தால் மேகங்கள் கீழே மிதந்து கொண்டிருக்க, மலை சிகரங்கள் தலை காட்டிய அந்த விசித்திரமான காட்சி வெண்பாவை வாயடைக்க வைத்தது. அவள் அங்கே இருந்த தளம் ஒன்றில் ஓடி சென்று, மாமா, இங்க பாருங்க, நிஜமாவே மேகங்கள் நம்ம மேலே பட்டு போகுது. இது நிஜமா இல்ல கனவா என்று குழந்தையாய் துள்ளி கொதித்தாள். மாறன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, இது நிஜம்தான் வெண்பா. இந்த மேகங்களை போல தான் நம்ம வாழ்க்கையும் இனி ரொம்ப சாஃப்டா அழகா இருக்க போகுது என்று அவள் காதோரம் முணுமுணுத்தான். அந்த உயரத்தில் இருந்த குளிர்ந்த காற்று அவர்கள் இருவருக்குமான அந்த நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அங்கே வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அந்த ஜோடியின் அன்பை பார்த்து வியந்து நின்றனர். மதிய உணவை அங்கிருந்த ஒரு சிறிய மலை உணவகத்தில் முடித்துவிட்டு அடுத்து அவர்கள் ஏரிக்கு சென்றனர். அங்கு அவர்கள் இருவரும் ஒரு படகில் அமர்ந்து ஏரியில் சவாரி செய்ய, துடுப்பை மாறன் செலுத்த வெண்பா அந்த தெளிந்த நீரை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஏரியின் நடுவே படகு மெதுவாக செல்லும் போது மாறன் படகை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தவன், வெண்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நீ என்னை ஏத்துப்பியோ என் கூட ஒட்டுவியோன்னு நிறைய தயக்கம் இருந்துச்சு. ஆனால் நேற்று நைட்டு நீ எனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை, அதுதான் என் வாழ்க்கையையே மாத்திடுச்சு என்று தன் மனதின் ஆழத்தில் இருந்ததை வெளிப்படையாக கூறினான். வெண்பா வெட்கத்துடன் தலை குனிந்து, மாமா, அந்த தயக்கம் உங்ககிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டையும் இருந்துச்சு.
ஆனால் இப்போ எனக்கு தெளிவாக தெரியுது நீங்கள் தான் என் உலகம்னு. உங்கள் கைப்பிடிக்குள்ளே இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு எவ்வளோ பாதுகாப்புன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நெகிழ்ந்து கூறினாள். அன்று மாலை லோக்கல் மார்க்கெட்டில் இருவரும் சிறு குழந்தைகளைப் போல சுற்றித் திரிந்தனர். கைவினைப் பொருட்கள், சாக்லேட்டுகள் என அனைத்தையும் மாறன் அவளுக்காக வாங்கி குவித்தான். கடைசியாக ஒரு அழகான மலைப்பூந்தோட்டத்தில் அமர்ந்து மாலை நேர தேநீர் அஸ்தமத்தினை பார்த்தனர். அந்த தங்க நிற சூரியன் மலைகளுக்கு பின்னால் மறையும் போது வானம் செந்நிறமாக மாறியிருந்தது. அன்று அவர்கள் இருவரும் அந்த மலைப்பிரதேசத்தில் செலவழித்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அழகான நாவலின் அத்தியாயம் போல அழகாக அமைந்தது. ஹோட்டலுக்கு திரும்பும் போதும் வெண்பா மாறனின் தோளில் சாய்ந்து கொண்டு, மாமா, இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப நன்றி என்று மெல்ல சொன்னாள். மாறன் அவளை பார்த்து, நன்றியெல்லாம் சொல்லாத வெண்பா, இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இனிமே உனக்கு நான் கொடுக்க போற சந்தோஷங்கள் 1000 இருக்கு என்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அதே நேரம் கல்லூரி முடிந்து கவின் தன் மனைவியுடன் காரில் கிளம்பி செல்ல, தர்ஷினி மட்டும் வாசலில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டு நின்றிருந்தாள். கவின் மாமா யாழினியோடு கிளம்பிய வேகத்தில் தர்ஷினி தனியாக தவிப்பது யாருக்கும் தெரியவில்லை. அவள் அங்கேயே தயங்கி நின்றபோது திடீரென ஒரு பைக் சத்தம் அவள் அருகில் வந்து நின்றது. அது புகழேந்தி. அவன் வண்டியை நிறுத்தி, என்ன தர்ஷினி, இன்னும் கிளம்பாம இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? கவின் மாமா கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக முழிச்சுக்கிட்டு இருக்கியா என்று புன்னகையுடன் கேட்டான். அவன் வந்ததில் தர்ஷினிக்கு ஒரு பெரிய ஆறுதல். புகழ், நீ எப்படி திடீர்னு இங்கே வந்த என்று கேட்டாள். அதற்கு அவன், நீ காலையிலே கவின் கூட வரமாட்டேன்னு சொன்னதுலேருந்து நீ எப்படி வீட்டுக்கு வருவேன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நல்ல வேளை நீ கவின் கூட போகலை. சரி வா, ரொம்ப நேரத்துக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டாம், உன்னை வீட்டில் நான் கொண்டு போய் விட்டுறேன் என்று கூற தர்ஷினி அவன் பின்னால் அமர்ந்தாள். வண்டி சீராக சென்று கொண்டிருந்தது. திடீரென வண்டி ஒரு விதமான சத்தத்துடன் தள்ளாடியதும் லாவகமாக புகழ் வண்டியை ஓரமாக நிறுத்தி தர்ஷினியை பாதுகாப்பாக இறக்கிவிட்டான். பின்பு அவனும் இறங்கி பார்த்தால் முன்பக்க டயர் பஞ்சராகி இருந்தது. என்னாச்சு புகழ் என்று அவள் பயத்துடன் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, பஞ்சர் தான். இங்கே பக்கத்தில் ஒர்க் ஷாப் எதுவும் இல்லை, ஆனால் நம்ம பசங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டா வந்து சரி பண்ணிடுவாங்க என்று அவளை சமாதானப்படுத்தியவன் தன் அம்மா பவானிக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை புகழ், நீயும் தர்ஷினியும் பஞ்சரை சரி பண்ணிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க. அவளை கூட்டிட்டு வரும்போது அவளுக்கு ரொம்ப பசி எடுக்கும், ஏதாவது கடைக்கு கூட்டிட்டு போய் ஸ்நாக்ஸு, காஃபி இதெல்லாம் வாங்கி கொடுடா என்று அக்கறையுடன் சொன்னார்.